ஓகே. இப்போ வீக்கெண்ட் வந்து ரிவிஷன்ஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி 200 வேர்ட்ஸ் வந்து நம்ம படிச்சுட்டோம். அத வந்து 10 வேர்டா வந்து ரிவிஷன் பண்ண போறோம். ஸோ 8 செட்டு, ஒரு செட்ல வந்துட்டு 10 வேர்ட்ஸ். அதுக்கு மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட்ஸ்ன்னு இன்னும் நெறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அதான் நான் சொன்னேன். டோட்டலா நம்ம ஒரு 200 வேர்ட்ஸ் படிச்சிருப்போம். அத கன்டினியூஸா வந்து ரிவிஷன்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இது கேட்டா டப்புன்னு வாயிலிருந்து நமக்கு வரணும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு ரிவிஷன் பண்ணணும். கம்மியா படிச்சாலும் பரவால்ல. அத ரொம்ப கரெக்ட்டா படிக்கணும். மறக்கக்கூடாது நமக்கு. அப்பதானே படிச்சதுக்கான ஒரு பிரயோஜனம் இருக்கும். ஸோ இவ்ளோ நாள் நான் இப்படிலாம் படிச்சது கிடையாது. இப்ப சின்சியரா இதுல கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு நெனச்சிருக்கேன். கண்டிப்பா நமக்கு அதோட ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே. லாஸ்ட்ல இருந்து போவோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட்டெல்லாம் நெறைய நான் ரிவிஷன்ஸ் பண்ணிட்டே இருந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. லாஸ்ட் 4 செட் தான் வந்து நெறைய மறக்குது. ஸோ அதனால செட் 8ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 8, 7, 6 அப்படின்ட்டு போலாம். இது வந்துட்டு ரிவிஷன் கிளாஸ்னால நான் ரொம்ப ஃபாஸ்ட்டா ரீட் பண்ணுவேன். யாராவது இத ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, நான் டெய்லி 5 வேர்ட்ஸா வந்து ஒக்காபடி புக் அபித் சாரோட புக்ல இருந்து நான் படிச்சுட்டு இருந்தேன். அது எல்லாத்தையும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அங்க படிச்சுட்டு இங்க வாங்க. இல்ல ஃபாஸ்ட் ஃபார்வர்டா பண்றத ஸ்லோ பண்ணி வச்சு கேட்டுக்கிட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்தா ஓகே தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். சிம்போசியம்ங்கிறது ஒரு கருத்தரங்கு. அப்ப வேற என்னென்ன வார்த்தை அப்படி சொல்லலாம்? ஒரு கவுன்சில், ஃபாரம், பேனல், கல்லோக்கியம். ஸோ சிம்போசியம்னா கவுன்சில், ஃபாரம், பேனல் அண்ட் கல்லோக்கியம்னு சொல்லலாம். அடுத்து இன்காம்பிட்டன்ட் அப்படின்னா என்ன? காம்பீட் பண்றது அப்படின்னா 2 பேருக்கு 2 பேரும் சண்டை போட திறமையா இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. இன்காம்பிட்டன்ட் அப்படிங்கிறது திறமை இல்ல. இன்னனால இன்எபிலிட்டி இந்த மாதிரி எல்லாமே வரும்ல. முடியல, திறமை இல்ல அப்படிங்கிற வார்த்தை. அந்த ஸ்கில் பத்தல. அப்போ இன்எப்ட், சப்ஸ்டாண்டர்ட், கிளம்சி, இன்காம்பிட்டன்ட், இன்எப்ட், சப்ஸ்டாண்டர்ட், கிளம்சி. ஸ்டாண்டர்ட்ல இருந்து குறைஞ்சிருக்கிறது. சப்ஸ்டாண்டர்ட், கிளம்சி, இன்காம்பிட்டன்ட். கிளம்சி அப்படிங்கிறது வந்து திறமை பத்தல. என்ன? The government made a clumsy effort to handle the crisis, which only made things worse. திறமையா அதை கையாளல. அது இன்னும் மேற்கொண்டே பிரச்சனையை தான் கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறது. அப்போ ஆப்போசிட்ஸ்ல ரொம்ப திறமைசாலி. வெட்டரண்ட், ப்ரொஃபஷனல், ப்ரொஃபிஷியன்ட், virtuoso, adept, adroit. Virtuoso, he's a real virtuoso in the kitchen. Adept வேற, adopt வேற, adapt வேற. அடாப்ட்ங்கிறது ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறது. அடாப்ட், ஏபிடிங்கிறது ஒரு கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு போறது. அந்த அடாப்ட். அடெப்ட் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஈக்குவலி அடெப்ட் இன் பாப் அண்ட் கிளாசிக்கல் மியூசிக். ரெண்டுலயுமே வந்து அவ ரொம்ப நேர்த்தியா திறமசாலியா இருந்தா. ஷீ இஸ் ஈக்குவலி அடெப்ட் இன் பாப் அண்ட் கிளாசிக்கல் மியூசிக். ஸோ veteran, proficient, virtuoso, adept, adroit, virtuoso in the kitchen, adept in both pop and classical music, adroit at tax avoidance. டாக்ஸ் கம்மி பண்றதுல அவன் ரொம்ப கிளவரா நடந்துக்குவான். அட்ராய்ட் அட் டாக்ஸ். ஆட்ராய்ட் டீனாலே அப்படியே டாக்ஸை சேர்த்து கொண்டு வந்துடணும். ஆட்ராய்ட் அட் டாக்ஸ் அவாய்டன்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து யுனானிமஸ், ஒரு மனதாக சரின்னு ஒத்துக்கிறது. அக்ரியபிள், ஃப்ரிக்ஷன்லெஸ், கன்கார்டன்ட், ஹார்மோனியஸ், ஆமிக்கபிள், கன்ஜீனியல், கான்க்ருவன்ட். அக்ரியபிள் ஓகே, ஃப்ரிக்ஷன்லெஸ்னா ஒரு உராய்வு, ஃப்ரிக்ஷன்னா உராய்வு, ஃப்ரிக்ஷன்லெஸ்னா ஒரு உராய்வு இல்ல அப்படின்னா ஸ்மூதா இருக்கு, அவங்க எல்லாரும் ஒரு மனதா இருக்காங்க. கன்கார்டன்ட் முன்னாடி படிச்சிருப்போம் நம்ம. ஃபர்ஸ்ட் கிளாஸே அதுதான். கன்கார்ட், அக்கார்ட், காராபரேட். ஸோ இது வரும்போது அங்க நம்ம இது படிச்சுக்கலாம். ஹார்மோனியஸ், ஹார்மனி, பீஸ், ஆமிக்கபிள், கன்ஜீனியல், கான்க்ருவன்ட். ஆமிக்கபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஆஃப்டர் மச் டிபேட் தே கேம் டு அன் ஆமிக்கபிள் கன்க்ளூஷன். ஸோ ஆமிக்கபிள் அப்படிங்கும் போது கன்க்ளூஷனோட சேர்த்து முடிக்கணும். ஆமிக்கபிள் கன்க்ளூஷன், ஒரு மனதான கன்க்ளூஷன். கன்ஜீனியல்னா உகந்த. இன் பார்படோஸ்ங்கிற சிட்டில ஐ ஃபவுண்ட் த கிளைமேட் அண்ட் மை டியூட்டிஸ் போத் கன்ஜீனியல். ரெண்டு எனக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு உகந்ததா இருந்துச்சு. ஸ்கொயர் இஸ் அ கான்க்ருவன்ட். ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் நாட் கான்க்ருவன்ட். பேஸ்ட் ஆன் தேர் சைசஸ் அண்ட் அவங்க சைஸ் பொறுத்தும் ஒரு ஷேப்பை பொறுத்தும் ஸ்கொயர்ஸை வந்து நம்ம கான்க்ருவன்ட்னு சொல்லுவோம். ஏன்னா 4 சைடுமே ஈக்குவலா இருக்குல்ல, அது எல்லாரும் ஒத்துக்குவாங்கல்ல. ஸோ ஸ்கொயர்ஸ் ஆர் கான்க்ருவன்ட். கான்க்ருவன்ட்னாலே ஸ்கொயர் ஞாபகம் வரணும். கன்ஜீனியல்னாலே கிளைமேட்டும் என் வேலையும் எனக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சுங்கிறது ஞாபகம் வரணும். ஆமிக்கபிள்ஸ் கன்க்ளூஷன்னா முடிவு வந்து எல்லாருக்கும் ஒருமிச்ச கருத்தா இருந்துச்சுங்கிறது ஞாபகம் வரணும். ஸோ யுனானிமஸ்னா யூனிட்டின்னு அப்படி அந்த வார்த்தை கூட ஞாபகம் வரணும். யுனானிமஸ், யூனிட்டி, ஃப்ரிக்ஷன்லெஸ், அக்ரியபிள், கன்கார்டன்ட், ஹார்மோனியஸ், ஆமிக்கபிள், கன்ஜீனியல், கான்க்ருவன்ட். அடுத்ததுக்கு ஆப்போசிட் வந்து சண்டை சச்சரவா இருக்கிறது, முரண்பாடா இருக்கிறது. கான்ஃபிளிக்ட், கான்ட்ரடிக்ட். அங்க வந்து கன்கார்டன்ட். அப்ப இங்க டிஸ்கன்கார்டன்ட் வரணும். அட் ஆட்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிங்க அப்படின்னா இது ரெண்டுல எது வேற மாதிரி இருக்கா, ஒத்து போகாம இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அட் ஆட்ஸ்ங்கிறது ஒரு இடியம். அது ரிசல்ட் ஆஃப் த ஸ்டடீஸ் ஆர் அட் ஆட்ஸ் வித் அவர் ப்ரீவியஸ் ஃபைண்டிங்ஸ். முன்னாடி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கும் இப்ப கண்டுபிடிச்ச இந்த ஸ்டடியோட ரிசல்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா சம்மந்தம் இல்ல. அட் ஆட்ஸ்.
அந்த மாதிரி இடத்துல கான்ட்ரடிக்டா இருக்கு, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு. அடுத்த வார்த்தை டெம்பரேட் அப்படின்னா மிதமான. டெம்பரேச்சர் வேற, டெம்பரேட் வேற. டெம்பரேட் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு மாடரேட்டான டெம்பரேச்சரா இருக்கு, மாடரேட்டான கிளைமேட்டா இருக்கு அப்படின்னு. பிஹேவியர்லயுமே டெம்பரேட்டுங்கிற வார்த்தையை கொண்டு வரலாம். லைக் ரொம்ப கோவப்பட மாட்டாரு, ரொம்ப சாந்தமாவும் இருக்க மாட்டாரு, கரெக்டா இருப்பாரு, டெம்பரேட் பிஹேவியர்னு சொல்லலாம். லைக் கண்ட்ரோல்டா இருக்கிறது, டிசிப்ளின்டா இருக்கிறது, அப்ஸ்டீமியஸ். ஷீ இஸ் நோன் அஸ் அன் அப்ஸ்டீமியஸ் ஈட்டர் அண்ட் ட்ரிங்கர். லைக் ரொம்ப குடிக்க மாட்டாங்க, ரொம்ப சாப்பிடுறது இல்ல, லைக் அளவா எல்லாத்துலயும் இருப்பாங்க, அப்ஸ்டீமியஸ். ஸோ டெம்பரேட், கண்ட்ரோல்டு, டிசிப்ளின்டு, அப்ஸ்டீமியஸ். அப்போ ஆப்போசிட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிறது, சிவியரா இருக்கிறது, இதெல்லாம் ஆப்போசிட்ஸ். இடியோசின்கிரசி பேர்ல இருந்தே இருக்கு, இடியட் அப்படிங்கிற மாதிரி. லைக் அப்படி நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஏன் இடியட்னு சொல்றேன் அப்படின்னா, லைக் அவங்க பண்றது வந்து தனியா இருக்கும். நார்மலான பீப்பிள் மாதிரி பண்ண மாட்டாங்க. டிஃபரெண்டா பண்ணும்போது தான் ஏன் லூஸ் தனமா பண்றாங்கன்னு சொல்லுவோம். ஸோ தனித்துவம், பாசிட்டிவ் சென்ஸ்ல வந்து யூனிக்னஸ், தனித்துவம்னு சொல்லலாம். நெகட்டிவ் சென்ஸ்ல வந்து ஏன் வித்தியாசமா பண்ற, ஸ்ட்ரேஞ்சா பண்ற, இது மட்டும் வந்து தனித்து நிக்கிற அப்படிங்கிற எல்லாமே வரும். ஸோ பாசிட்டிவ்னஸ்ல வந்து யூனிக், ஸ்பெஷாலிட்டி, ரொம்ப பெக்யூலியரா இருக்கு எல்லாமே. ட்ரேட் அண்ட் ஆட்ரிபியூட்னு ஒரு வார்த்தையும் சேர்த்துக்கலாம். அப்போ நெகட்டிவ் சென்ஸ்ல வந்து பிசர்னஸ், குவேர்னஸ், ஸ்ட்ரேஞ்ச், ஆட் இதெல்லாம் வந்து ஆப்போசிட். ஸோ இந்த ட்ரேட் அண்ட் ஆட்ரிபியூட்டுக்கு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் மறக்கும் அடிக்கடி அதனால. ஹிஸ் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரைட் வாஸ் ஹிஸ் ஹியூமர். அவன் ரொம்ப காமெடியா பேசுவான், அது அவனோட தனித்துவம். ஹிஸ் இம்பார்ட்டன்ட் ட்ரைட். ஆட்ரிபியூட் அப்படிங்கிறது 6 digit சீரியல் நம்பர் இஸ் a யூனிக் attribute ஆஃப் த ஸ்பெசிபிக் மெஷின். இந்த மெஷினோட தனித்துவமான தன்மை என்னன்னா அந்த 6 digit சீரியல் நம்பர். ஸோ ட்ரேட் அப்படிங்கும் போது ஹிஸ் இம்பார்ட்டன்ட் ட்ரேட் வாஸ் ஹிஸ் ஹியூமர். ஆட்ரிபியூட் 6 digit சீரியல் நம்பர்ங்கிறது இட் இஸ் a யூனிக் attribute ஆஃப் த ஸ்பெசிபிக் மிஷின். பிசர்னஸ், குவேர்னஸ், ஸ்ட்ரேஞ்ச், ஆட் எல்லாம் நெகட்டிவ் சென்ஸ்ல வரும். இப்போ குவேர்னஸ் அப்படிங்கிறது குவேர்னஸ் ஆஃப் த ஓல்டு பில்டிங் கேவ் மீ அ கைண்ட் ஆஃப் ரைட். அந்த பழஞ்ச அந்த பாழடைஞ்ச அந்த ஓல்டு பில்டிங்கை பார்க்கிறதுக்கு ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, அது எனக்கு ஒரு விதமான பயத்தை கொடுத்துச்சு. ஃப்ரைட்னா ஃப்ரைட் அண்ட் பயம். ஸோ குவேர்னஸ் அப்படின்னாலே குவேர்னஸ் ஆஃப் த ஓல்டு பில்டிங் கேவ் மீ அ கைண்ட் ஆஃப் ஃப்ரைட், ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிற எல்லாமே. அப்போ ஆப்போசிட்ல ஸ்ட்ரேஞ்ச் எல்லாம் இல்லைங்க, ரொம்ப நார்மலா இருக்கிறது. ஸோ நார்மல்சி அப்படிங்கிறது. அடுத்த ஆறாவது சல்லினா டர்ட்டி, ஸ்டெயின் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும். சல்லியோட சேர்த்தே ஸ்டெயினை படிச்சிருவோம். சல்லி, ஸ்டெயின், டர்ட்டி, டெயின்ட், டார்னிஷ், defile, besmirch. ஸோ சல்லி, ஸ்டெயின், டர்ட்டி, ஓகே. டெயின்ட் அண்ட் டார்னிஷ்னா கூட வந்து களங்கம் ஒரு ஒரு விளைவிக்கிற அந்த மாதிரி. டெயின்ட், டார்னிஷ், களங்கம் விளைவிக்கிற, கரப்படுகிறது எல்லாமே தான். டீஃபைல் அண்ட் பெர்ஸ்மிச் புதுசா இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் வேண்டல்ஸ் டீஃபைல்டு த ஹோலி ஷ்ரைன். நாசக்காரர்கள் அந்த ஹோலி ஷ்ரைல வந்து நாசம் பண்ணாங்க. டீஃபைல்டு டர்ட்டி பண்ணாங்க. வேண்டல்ஸ்ங்கிறது நாசக்காரர்கள். ஸோ வேண்டல்ஸ் டீஃபைல்டு த ஹோலி ஷ்ரைன். டீஃபைல்னாலே டீஃபைல்டு த ஹோலி ஷ்ரைன். பிஸ்மர்ச், ஹி ஹட் பிஸ்மர்ச்டு தி குட் நேம் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி. நல்ல ஃபேமிலி நேமை கெடுத்துட்டான். பிஸ்மர்ச்டு தி குட் நேம் ஆஃப் த ஃபேமிலி. டீஃபைல் த ஹோலி ஷ்ரைன். சல்லி, ஸ்டெயின், டர்ட்டி, டார்ட், டெயின்ட், டார்னிஷ், டீஃபைல், பெர்ஸ்மர்ச். ஆப்போசிட்ல இப்ப ரொம்ப புனிதமா இருக்கிறது. பியூரிட்டி, கிளென்ஸ், கிளீன் எல்லாமே. அடுத்த வார்த்தை சாங்குவேன் அப்படிங்கிறது. நான் பாட்டு பாடுறாங்க சாங் அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கேன். ஏன் பாட்டு பாடுறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, பாசிட்டிவா இருக்காங்க, நம்பிக்கையா இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல், ஆப்டிமிஸ்டிக், பியாயண்ட், அப்பீட். பியாயண்ட்ங்கிறது அந்த பியாயன்ஸ். இப்ப கடல்ல நார்மலா ஒன்று இதை வச்சு அமுக்குன்னா அந்த பிளாஸ்டிக் இது மாதிரி மேல வரும்ல, மிதந்து வருது, மிதப்பு அப்படிங்கிறது தான் வந்து பியாயண்ட். அப்பீட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு 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 நோட், நல்லதா, நம்பிக்கையா இருக்கிறது, கான்ஃபிடென்ட்டான ஒரு இது. அதுக்கு தான் எக்ஸாம்பிள்ஸ் கீழே எழுதியிருக்கேன். எதுக்கு, பியாயண்ட்டுக்கும் அப்பீட்டுக்கும். ஆஃப்டர் ரிசீவிங் த குட் நியூஸ் ஹி வாஸ் இன் அ பியாயண்ட் மூட். அவன் ஒரு சந்தோஷ மெதப்புல இருந்தான் நல்ல செய்தி கேட்டதுக்கு அப்புறம். அப்பீட். த மீட்டிங் ended on an upbeat note. ஒரு நல்ல ஒரு கன்க்ளூஷனோட அந்த மீட்டிங் வந்து எண்ட் ஆச்சு. upbeat note. மீட்டிங் ended on an upbeat note. buoyant. He was in a buoyant mood after receiving the good news. Hopeful, optimistic, sanguine அப்படிங்கிறது நல்லா பாட்டு பாடுறோம் ஏன்னா சந்தோஷமா இருக்கும், கான்ஃபிடென்ட்டா இருக்கும் அப்படின்னு. அப்போ ஆப்போசிட்ல வந்து நெகட்டிவா இருக்கிறது, ரொம்ப சேடா இருக்கிறது, டிப்ரெஸ்ட், பெசிமிஸ்டிக். ஆப்டிமிஸ்டிக்னு மேல பேசணும், இப்ப இங்க வந்து பெசிமிஸ்டிக், டிப்ரெஸ்டா இருக்கிறது. க்ளூமி அப்படிங்கிறது ரொம்ப சோர்வா, ரொம்ப டல்லா, டார்க்கா இருக்கிறது. க்ளூமினாலே அந்த டார்க் சரௌண்டிங் அதை தான் சொல்றது. டோன்ட் பி சோ க்ளூமி, சியர் அப் அப்படின்னு சொல்றது. ஏன் ரொம்ப டிப்ரெஸ்ஸா இருக்க, சேர் அப் சொல்றது. ஸோ க்ளூமிங்கிறது இருண்டங்கிற ஒரு மீனிங் கூட கொடுக்கும். தென் மூணாவது வார்த்தை ப்ராபென்சிட்டி. அதை பார்க்கும்போதே வந்துட்டு நமக்கு என்னன்னா நாட்டம். ஆக்சுவலி ஒரு வேர்டு இதுக்கு எக்ஸ்ட்ரா வரும், நான் அதை எழுதலையா. உம் சரி, ஓகே.
ப்ராபென்சிட்டி அப்படிங்கிறது வந்து பிடிச்சிருக்கு ஒருத்தர் மேல நமக்கு இருக்கிற விருப்பம். ஸோ லைக்கிங், இன்க்ளினேஷன்னா என்னதுன்னா நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த சைடு தானே நம்ம சாய்வோம். ஸோ அந்த இன்க்ளைன்டு லைன் சாயிறது அது. ஸோ ப்ராபென்சிட்டி அப்படிங்கிறது லைக்கிங், இன்க்ளினேஷன், டெண்டன்சி, லீனிங்னா ஒரு இதுல லீனிங் சாஞ்சு இருக்கிறது. ஃபாண்ட்னஸ் அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணு பிடிக்குது. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். ஐ ஹாவ் அ ஃபாண்ட்னஸ் ஃபார் ஸ்பைசி ஃபுட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் திஸ். ஸோ ப்ராபென்சிட்டினா லைக்கிங், இன்க்ளினேஷன், டெண்டன்சி, லீனிங், ஃபாண்ட்னஸ். அடுத்து இருக்கிற 4 வார்த்தைக்கும் எக்ஸாம்பிள்ஸ். ப்ராக்ளிவிட்டி, பென்சென்ட், ப்ரிடிலிக்ஷன், அஃபினிட்டி. ஸோ ப்ராபென்சிட்டினா ப்ராலிக்டிவிட்டி, பென்சென்ட், ப்ரிடிலிக்ஷன், அஃபினிட்டி. ப்ராலிக்டிவிட்டி ஃபார் சால்விங் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். ஷி ஹாஸ் அ ப்ராலிக்டிவிட்டி ஃபார் சால்விங் காம்ப்ளெக்ஸ், கஷ்டமானதான் எடுத்து தான் அவ சால்வ் பண்ணுவா. பென்சென்ட், ஹி ஹாஸ் அ பென்சென்ட் ஃபார் அடாப்டிங் ஸ்ட்ரே டாக்ஸ். அப்படி ஒரு பழக்கம் அவனுக்கு இருக்கு, ஒரு பிஹேவியர் இருக்கு ஸ்ட்ரே டாக்ஸ் எடுத்து அடாப்ட் பண்ணி வளர்க்குறதுல. ப்ரெடிலிக்ஷன், மேயர் ஹாஸ் அ ப்ரெடிலிக்ஷன் ஃபார் அப்பியரிங் ஆன் டிவில வரணும்னு ஆசைப்படுறாரு. அஃபினிட்டி, தே ஃபெல்ட் அன் இம்மீடியட் அஃபினிட்டி ஃபார் ஈச் அதர். 2 பேருக்கு நடுவில் இடைப்படுற அந்த இம்மீடியட்டான ஒரு பாசம், ஒரு நட்பு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் தம் இம்மீடியட்டா அது ஃபீல் ஆகுது. 2 பேருக்கு நடுவில் ஒரு நட்புங்கிறது கூட பிடிச்சிருக்குங்கும் போது தானே அது வரும். ஸோ நாட்டம், பிடிச்சிருக்கு, லைக்கிங். ஸோ அது they felt an immediate affinity for each other. So propensityனா liking, inclination, tendency, leaning and fondness ஈஸியா ஞாபகம் வந்துரும். ப்ராலிக்டிவிட்டி, பென்சென்ட், ப்ரெடிலிக்ஷன், அஃபினிட்டி. ப்ராலிக்டிவிட்டின்னு சொல்லும் போதே காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ஞாபகம் வரும். PROC, ப்ராலிக்டிவிட்டி ஃபார் சால்விங் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். பென்சென்ட் ஃபார் அடாப்டிங் ஸ்ட்ரே டாக்ஸ். ப்ரெடிலிக்ஷன் ஃபார் அப்பியரிங் ஆன் டிவி. அஃபினிட்டி ஃபார் like immediate affinity for each other. They felt an immediate affinity for each other. அப்போ ஆப்போசிட்ல வந்துட்டு பிடிக்கல, வெறுப்பு, இதெல்லாமே. இன்க்ளினேஷன் மேல பார்த்தோம்ல, அப்ப கீழே டிஸ்இன்க்ளினேஷன். அவர்ஷன், மெனி பீப்புள் ஹாவ் அன் அவர்ஷன் டு இன்செக்ட்ஸ். இன்செக்ட்ஸ்னா அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு, பிடிக்காது, ஒவ்வாமை, எல்லாம் ஆப்போசிட்ஸ். மெனி பீப்புள் ஹாவ் அன் அவர்ஷன் டு இன்செக்ட்ஸ். இன்எலக்டபிள், இன்எஸ்கேப்பபிள், அப்படியே படிச்சிடலாம். இன்எலக்டபிள், இன்எஸ்கேப்பபிள், தவிர்க்க முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது. அப்ப அன்அவாய்டபிள். இன்எவிட்டபிள் அப்பனா தவிர்க்க முடியாதுன்னா கண்டிப்பா அதை பண்ணிதான் ஆகணுங்கிற சூழ்நிலை. அப்ப நெசசரி, சர்டைன், டெஸ்டினி தான் தலையெழுத்து, தான் நடக்கும். டெஸ்டின்டு, நெசசரி, சர்டைன்னா உறுதி அப்படிங்கிற மீனிங். அப்போ ஆப்போசிட்ல தவிர்த்திடலாம், எஸ்கேப் ஆயிடலாம். அவாய்டபிள், எவேடபிள், எஸ்கேப். எவேடுக்கு கூட டாக்ஸ் எவேடுன்னு சொல்லலாம். ஹெல்பிங் கிளைண்ட்ஸ் எவேடு டாக்ஸஸ் இஸ் அ சீரியஸ் கிரிமினல் அஃபென்ஸ். கிளையண்ட்டுக்கு வந்து இந்த டாக்ஸ் பண்ணாம அவங்கள வந்து ஃப்ரீ பண்ணி விடுறதுங்கிறது வந்து ஒரு அஃபென்ஸ், கிரிமினல் அஃபென்ஸ். ஸோ எவேடுனாலே எவேடு டாக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பிளாகர் பேஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒருத்தவங்களை ஷாக் பண்றது, சர்ப்ரைஸ் பண்ணி ஷாக் பண்றது, இதெல்லாம். ஸோ அமேசிங்கா இருக்கு. ஆஸ்டோனிஷ், ஆஸ்டவுண்ட், டு டேக் சம்மன்ஸ் பிரெத் அவே. எனக்கு மூச்சே நின்னு போச்சு, அந்த அளவுக்கு நான் ஷாக் ஆயிட்டேன், சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். அமேஸ், ஆஸ்டோனிஷ், ஆஸ்டவுண்ட், டு டேக் சம்மன்ஸ் பிரெத் அவே. அப்ப ஆப்போசிட்ல வந்துட்டு பிடிக்கல, பெருசா ஒன்னும் இம்ப்ரெஸ் ஆகல, அன்இம்ப்ரெஸ்ட். அன்கன்சர்ன்டு, கன்சர்ன்னா ஒருத்தர் மேல நமக்கு இருக்கிற அக்கறை, அந்த கன்சர்ன். அது 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 வந்து உனக்கு பிடிக்கவே இல்லைங்கிறப்ப எப்படி கன்சர்ன் இருக்கும். அன்கன்சர்ன்ட், அக்கறை இல்லாதங்கிற மீனிங் கூட இது கூட ரிலேட்டடா வருது. ஸோ ஓகே, இன்னைக்கு 10 வார்த்தை படிச்சாச்சு. ஒரு செட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தடுத்து இந்த மாதிரி வீக் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கும்போது ஞாபகம் வந்துடும். ஓகே, தேங்க்யூ.